பல்வேறு மொழிகளில் பல திரைப்படங்களில் முன்னணி கதாநாயகியாக அவர் நடித்திருக்கிறார். என்.டி. ராமாராவ் நடித்த சவுகாரு என்கிற படத்தில் அறிமுகமான சவுகார் ஜானகி தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட தென்னிந்திய மொழிகளில் 400க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து புகழ் பெற்றவர். தற்பொழுது நம்முடைய இணைப்பில் தொலைபேசி வாயிலாக திரைப்பட இயக்குனர் திரு கண்ணன் இணைந்திருக்கிறார். சார், சவுகார் ஜானகி அம்மா காலமாகி இருக்கிறார். உங்களுடைய புகழஞ்சலிய அவருடனான நினைவுகளை நீங்க பகிர்ந்து கொள்ளலாம் சார். ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு செய்தி. அவங்க 400வது படம் வந்து நான் இயக்கிய சந்தானம் கதாநாயகன் நடிச்ச டிஸ்கோஸ்ன்ற படம். அதுதான் தமிழ் சினிமால அவங்க நடிச்ச கடைசி படம். அவங்க கூட வந்து ஒரு பணியாற்றுறதே வந்து ஒரு வாய்ப்பு நமக்கு. ஒரு ஒரு லெஜெண்டரி ஆர்டிஸ்ட். அதாவது இந்த வயசுலயும் வந்து அவங்களுக்கு வந்து கேரவன்ல ஏறி உட்கார பிடிக்காது. அப்புறமா வந்து ப்ரொடக்ஷன் சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க. காலையில 7 o'clock வருவாங்க. வரும்போதே மத்தியானத்துக்கு தேவையான லஞ்ச், பிரேக்ஃபாஸ்ட் எல்லாத்தையும் அவங்களே ஓனா ப்ரிப்பேர் பண்ணி மார்னிங் 7 ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துடுவாங்க. வந்து வித் மேக்கப்போட டைலாக்கோட ரெடியா இருப்பாங்க. இப்படி ஒரு பர்ஃபெக்ஷனான ஒரு 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 நடிகை நம்ம தமிழ் சினிமா இழந்திருக்கோம். அற்புதமான ஒரு நடிகை, ஒரு ஹியூமன் பீயிங். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நம்ம அவங்க பிரேக் டைம்ல சொல்லும் போது அவ்வளவு இருக்கும். ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கூட நடிச்சிருக்காங்க, ஜெமினி கணேசன் சார், சிவாஜி சார், எல்லா பெரிய பெரிய இயக்குனர் படங்களும் நடிச்சிருக்காங்க. அவங்க படங்கள்னா அவங்களுக்குன்னு ஒரு தனி பாடலே அப்போ உருவாக்கியிருக்காங்க. அவங்க நடிக்கிற படத்துல வந்து கம்பல்சரி ஜானகி அம்மா வந்து சௌகர் ஜானகி அம்மாவுக்கு ஒரு பாட்டு இருக்கும். மாலை பொழுதின் மயக்கத்திலே, அந்த மாதிரி ஒரு அற்புதமான பாட்டுலாம். புதிய பறவையில வந்து ஒரு படம். அவங்க 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 வந்து அவ்வளோ டேலண்டடா, நாலேஜ், தமிழ், ஆங்கிலம் அத்தனையும் புலமையான ஒரு நடிகை. சாய்பாபாவோட டிவோட்டிஸ் அவங்க, ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. ரொம்ப ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு செய்தி. ஆனா அதே நேரத்துல அம்மாவோட ஆத்மா வந்து சாந்தி அடையணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன் சார். சார், குறிப்பாக நிறைய விவரங்களை நீங்க பதிவு பண்ணீங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் பார்த்த தனித்துவமான இன்னும் பல விஷயங்கள் இருந்தாலும் நீங்கள் பதிவு பண்ணலாங்க சார். இந்த நேரத்தில் அவங்கள நினைவு கூர்ற விதமாக, அவருக்கு புகழஞ்சலி செலுத்தும் விதமாக நீங்கள் பதிவு பண்ணலாம். பெர்ஃபார்மன்ஸ் தாங்க. ஒரு விஷயத்த சொன்னோம்னா அது உள்வாங்கி அது எப்படி வந்து அதை ப்ரெசென்ட் பண்றாங்கன்னு அந்த பெர்ஃபார்மன்ஸ் தான். அவங்க அவங்க வந்து அந்த கதைக்கு வந்து மேலும் உயிர் கொடுக்குறாங்க. நம்ம சொன்னோம்னா அதை வந்து அப்படியே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படியே சாதாரணமா இருப்பாங்க. அந்த ஆக்ஷன் சொன்னோன்னா அவங்க அந்த மாறுதல் இருக்கு இல்லைங்க, அது கட் சொன்னா கூட வந்து அவங்க உடனே நார்மலுக்கு வரமாட்டாங்க. அந்த கேரக்டராகவே ஒரு சில நிமிடங்கள் கண்டினியூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து சேஞ்ச் ஆகி சார் ஓகேவா சார்னு கேட்பாங்க. எந்த ஈகோவும் கிடையாது. சந்தானம் சாருக்கும் அவருக்கும் அவ்வளோ காம்பினேஷன். ஒரு பேரன் பாட்டி அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்ல பண்ணாங்க பிஸ்கோத்துல. சான்ஸே இல்லைங்க. அவங்க வந்து எனி டைம் ரீடிங் தாங்க, புக்ஸ் தான். இந்த வயசுலயும் வந்து அந்த பிரேக் டைம்ல வந்து ஒரு நிமிஷத்தை கூட அவங்க வந்து வீணாக்கினதே இல்லை. புத்தகங்கள் படிக்கிறது, புரட்சி தலைவர் ஜெயலலிதா அம்மாவுக்கும் அவங்களுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் அப்படி இருக்கும். அவ்வளவு அவங்க வந்து கேட்டாங்களா, ஏன் பெங்களூர்ல இருக்கீங்க, இங்கே வந்துருங்க, நான் எல்லாமே பண்ணி தரேன்ற மாதிரி. அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு நட்பு இருந்தது. கலைஞர் ஐயாவோட ரொம்ப பழக்கம்னு சொன்னாங்க. அவங்க வந்து எல்லா சிஎம் கூடவும் அவங்க அந்த அளவுக்கு பழகிருக்காங்க. அவங்க ஒரு தனித்துவமான ஒரு நடிகை தாங்க. அவங்க வந்து தனியா அவங்க சொன்னாங்க ஹீரோயினா வரும்போது அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை வீட்டுல இருக்கு, கொஞ்சம் வசதியின்மை. அந்த குழந்தைய வீட்டுல விட்டுட்டு அவங்க நடிக்க வந்திருக்காங்க. கல்யாணம் ஆகி குழந்தை இருந்து அதுக்கப்புறம் அவங்க வந்து ஜெமினி பிக்சர்ஸ்ல வந்து ஹீரோயினா கமிட் ஆகுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் படிப்படியா அவங்களுடைய கடின உழைப்புலதான் அவங்க அந்த உயர்ந்த நிலைக்கு வந்திருக்காங்க. அது அவங்க எல்லாத்தையும் சொன்னாங்க. அவங்க வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனுங்க. நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கிற நடிகைகளுக்கும் எல்லா இயக்குநர்களுக்கும் சௌகார் ஜானகி அம்மா வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன். அப்படிதான் இருக்கணும். ஒரு லைப்ரரி மாதிரி வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. உண்மையே அவங்க அவங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, ஒரு கௌரவம் இருக்கு. நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணீங்க. குறிப்பாக நாட்டின் உயரிய விருதுகளில் ஒன்றான பத்மஸ்ரீ விருது அவங்க 2022 வாங்கியிருக்கிறாங்க.
பல மாநிலங்களோட மாநில விருதுகளை அவங்க வாங்கியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மேடை நாடகங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னாலுமே அது கிட்டத்தட்ட ஒரு 300 மேடை நாடகங்களில் நடிச்சிருக்கிறாங்க. அந்த காலத்திலேயே அந்த அளவுக்கு அவங்க ஒரு ஒரு கதாநாயகியாக அந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெற்றிருக்கிறாங்க. அடுத்தடுத்த தலைமுறை நடிகர்கள் அவங்களோடையும் கலைஞர்களோடையும் சேர்ந்து அவங்க நடித்தது, அவங்க கிட்டேருந்து இப்போ இருக்கிற கலைஞர்கள், வளரும் கலைஞர்கள், அடுத்த தலைமுறை திரைத்துறையினர் கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயமா நீங்கள் பார்க்குறதெல்லாம் என்னங்க சார்? ஹலோ சார், லைன்ல இருக்கிறீங்க, பேசலாங்க சார். இருக்கேன். சரி சார், என்னன்னா அவங்க கிட்ட வந்து அந்த ஒரு 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 பர்ஃபெக்ஷன் தான் சார். தான் செய்யற வேலையை வந்து ஒரு சந்தோஷமா ஆத்மாத்மா செய்வாங்க சார். ஒரு நம்ம நடிக்கிறோம், நம்மளுக்கு பணம் வருது, அதெல்லாம் அந்த அந்த எண்ணம்லாம் அவங்களுக்கு ஒரு துளி கூட இல்லை சார். அந்த கேரக்டரை நம்மளுக்கு என்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணணும், நம்ம அடுத்த கட்டத்துக்கு அந்த கதையை எப்படி கொண்டு போகணும்னு நினைப்பாங்க சார். உதாரணத்துக்கு புதிய பறவையில வந்து அந்த சாங், அந்த மைக்ல பாடுற அந்த அந்த சாங் வந்து எடுக்கும்போது அவங்களுக்கு அந்த சேரீ வந்து அவங்களுக்கு சாட்டிஸ்பாக்சனா இல்லை. ஷூட்டிங் ஸ்பாட்ல சிவாஜி சார் வந்துட்டாரு, மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க, யார் அந்த நிலவு அந்த பாட்டு. அப்போ அந்த பாடும் போது அந்த சாங்குக்கு அந்த காஸ்டியூம் சரியில்லைன்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி டைரக்டர் கிட்டையும் ஹீரோ கிட்டையும் வீட்டுக்கு போயிட்டு தன்னுடைய சொந்த சேரீயை எடுத்துட்டு வந்து அதை போட்டு அந்த கதைக்கு அந்த பாட்டை அவங்க எடுத்திருக்காங்க புதிய பறவையில. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஒரு விஷயம், இது வந்து ஒரு நடிகை நம்ம அவங்க டைரக்டர் சொல்றாங்க அவங்க கொடுக்கறத நம்ம வாங்கி அந்த மாதிரி இல்லை. இது வந்து நல்லா இல்லை, இது பர்ஃபெக்ஷனா இல்லை, இது லுக்கா தப்பா இருக்கு, இது வந்து அந்த ஒரு ஸ்டைலிஷ் வரணும், ஒரு அந்த எல்லாமே கவனிப்பாங்க சார். அவங்க காஸ்டியூம்ஸ்ல இருந்து அவங்க காஸ்டியூம்ஸ் அவங்க தான் சார் எடுத்துப்பாங்க. நம்ம சொல்லிட்டா போதும் அந்த கேரக்டருக்கு, அவங்க வந்து அவங்க தான் எடுத்துட்டு வருவாங்க, அவங்க தான் பிளவுஸ் எடுத்துட்டு வருவாங்க, அவங்க தான் அதை வந்து அவ்வளோ பர்ஃபெக்ஷன் இருக்கும் சார். ஸ்கிரிப்டா இருக்கட்டும், லுக்கா இருக்கட்டும், ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னதுதான் சார். அவங்கள வந்து நம்ம வந்து ஒரு உதாரணமா எடுத்துட்டு நம்ம வாழக்கூடிய ஒரு பர்சன் தான் சார் ஜானகி அம்மா. அவ்வளவு மென்மையான மனிதர், டேலண்டட் தான் சார், நாலேஜ் தாங்க, அப்படி ஒரு நாலேஜுங்க. அவங்க கிட்ட பேசினா உலகத்துல இருக்கிற எத்தனை விஷயங்களும் அவங்க விரல் நினைவுல இருக்காங்க சார். உலகத்துல இருக்கிற அரசியல்ல இருந்து, பொருளாதாரத்துல இருந்து, சினிமா நாலேஜ்ல இருந்து, ஸ்கிரிப்ட் நாலேஜ்ல இருந்து எல்லாமே. இது ஓடும் ஓடாது, இதுல மைனஸ் இருக்கு, இது இது வந்து டிராக் ஆகும், இது ஆடியன்ஸுக்கு பிடிக்காது, அந்த முதல் கொண்டு ஒரு டைரக்டராவே அவங்க டைரக்டர் நாலேஜ். ஏன்னா கேபி சாரோட அவ்வளோ பழக்கம், அவ்வளோ மேடை நாடகங்கள். இப்போ வந்து ஒரு சினிமா கூட நம்ம கட் சொல்லுவோம், ஆனா மேடை நாடகம் வந்து லைவ்ல போயிட்டு இருக்க ஒரு விஷயம். ஸோ அவ்வளோ ஸ்டேஜ் டிராமாலாம் அவங்க நீங்க சொன்ன மாதிரி பண்ணியிருக்காங்க. உண்மையிலே வந்து சௌகார் ஜானகி அம்மா இழப்பு வந்து தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய இழப்பு சார். சார், நியூஸ் 7 தமிழில் தொலைபேசி வாயிலாக இணைந்து மறைந்த சௌகார் ஜானகி அம்மா அவர்களின் புகழை நீங்கள் பரப்பியதற்காக, இந்த நேரத்தில் அவருக்கு தொலைபேசி வழியாக புகழஞ்சலி செலுத்தியதற்காக மிக்க நன்றி சார்.